சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து கண்ணாப்பின்னான்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க. பொதுவாக நீங்கள் ஒரு கோல்டோ ஒரு ஜுவல்லரியோ வாங்குறீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் சேல் பண்ணும்போது அது வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினாவோ ஸ்லாப் ரேட்டில் உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 2 இயர்ஸ் கழிச்சு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேல் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட்டுக்கு நீங்கள் 12.5% வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நான் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னாலுமே அங்கேயும் வந்து சேம் சினாரியோ தான். ஏப்ரல் 2023 முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் இருக்குது. அப்போ கோல்டு ETF போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், நீங்கள் தாராளமாக போகலாம். அங்கே வந்து 2 இயர்ஸ் இல்லை 1 இயர். ஸோ நீங்கள் 1 இயர்க்குள்ளேயே வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் ஸ்லாப் ரேட்டில் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. இதே 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டிஃபரன்சியேஷன் இருக்குதோ அதுக்கு வந்து நீங்கள் 12.5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கோல்டு பாண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், நீங்கள் கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற ஸ்பிளிட் அப் இருக்குது. இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.